ஹாய், இன்றைக்கி ஒயிட் குருமா தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோகனட் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் துருவி வச்சுருக்கிற தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமாக சீரகம், சோம்பு, பொட்டுக்கடலை, முந்திரி, கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டுக்கு ஒரு ஸ்டேஜ் முன்னாடி அரைச்சிக்கோங்க. அப்போ தான் குருமாக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம குருமா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வெஜிடபிள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த ஜாரில் இருக்கிற எக்ஸஸ் மசாலாவில் தண்ணி சேர்த்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். காய் கொஞ்சம் பெருசாக அரைஞ்சிக்கோங்க, அப்போ தான் குருமாக்கு நல்லாயிருக்கும். இப்போது மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். காய் வேகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லிட் போட்டு காய் வெந்து நல்லா தண்ணி குறைஞ்சி வர வரைக்கும் வச்சிடலாம். இப்போ ஒரு 25 மினிட்ஸ் போல் ஆகியிருக்கு. பாருங்கள், தண்ணி நல்லா குறைஞ்சி காய் நல்லா வெந்து வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இறக்குனா நம்மளோட ஒயிட் குருமா ரெடி. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே ஈஸி அண்ட் டேஸ்டான ஒயிட் குருமா வீட்லேயே செஞ்சாச்சு. நான் இன்றைக்கி இதை பரோட்டா கடை வச்சு சாப்பிட போகிறேன். இது அப்பா வீட்லேயே செஞ்ச பரோட்டா. நான் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.